இந்த வீடியோல நம்ம பாண்டியர்கள் பேஸ் பண்ண சில குறிப்புகள் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. யூனிட் 3ல ஓகேங்களா? யூனிட் 3ல இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இந்த மூணுமே கவர் ஆகிறது இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு அதுல நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஓகேங்களா? ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். பாண்டியர்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிப்பாங்க. சங்ககால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா முற்கால பாண்டியர்கள் இல்லைன்னா சங்ககால பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள். நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டியர்களுடைய ஆட்சி செய்த பகுதி, அவங்க எதுல இருந்து எது வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி பறந்து விரிந்திருந்தது, அவங்க ஆட்சி செய்தார்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூரில் இருந்து இலங்கை வரைக்கும் வந்து அவங்களுடைய ஆட்சி பரவி இருந்துச்சு ஓகேங்களா? நெல்லூர், அதை தொடர்ந்து காஞ்சிபுரம், தஞ்சாவூர் ஓகேங்களா? மதுரை, கேரளாவின் தென்பகுதிகள், இலங்கை இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் அவங்களோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தி ஆட்சி நடத்தியிருக்காங்க. அசோகருடைய கல்வெட்டு ஓகேங்களா? அசோகரோட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கல்வெட்டுகள்ல சேர, சோழ, பாண்டியர் இந்த மூவேந்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சத்திரபுத்திரர் இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகள்ல குறிப்பிடுறதா சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த மன்னர் ஆண்டாங்கள் ஓகேங்களா? இவங்க வந்து இதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் வந்துட்டு சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகளை இந்த மாதிரி 3 பேர் வந்துட்டு தென்னிந்தியாவை ஆட்சி செய்தார்கள்னு சொல்லிட்டு அவருடைய கல்வெட்டுகளை குறிப்பிடதாக சொல்லப்படுது. யாருடைய கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாண்டியருடைய தலைநகரம் எதுவா இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல அவருடைய தலைநகரம் பாண்டியர்களுடைய தலைநகரம் கொற்கையாக இருந்துச்சு ஓகேங்களா? தொடக்க கால தலைநகரம் மற்றும் துறைமுகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கொற்கை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில தமிழ் செவ்விலக்கிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை வந்துட்டு கூடல் நகர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? கூடல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடுகை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா? சில தமிழ் செவ்விலக்கியங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு, பட்டினப்பாலை இந்த மாதிரி சில நூல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேரர்களையோ சோழர்களையோ பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செவ்விலக்கிய நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரை என்பது கூடல் நகர் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடலின் பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடுகை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு மதுரை வந்துட்டு இருந்ததற்கான ஒரு சான்று. மதுரையில வந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்ததற்கான சில சான்றுகள் அதை பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புலிம்பான் கோம்பை கல்வெட்டு அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு கூடல் அப்படிங்கிற சொல் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரையை குறிப்பிடுகிறது ஓகேங்களா? மதுரை அப்படிங்கிறது கூடல் அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில தமிழ் செவ்விலக்கிய நூல்கள் அந்த மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புலிமான் கோம்பை அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மதுரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூடல் நகர் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றதா இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களான பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கூடல் வந்து பாண்டியனுடைய தலைநகரம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியருடைய தலைநகரம் மதுரை கூடல் அப்படின்னு சொல்றத வந்துட்டு குறிப்பிடுது அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றாங்க ஓகேங்களா? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இந்த 2 நூல்களுமே கூடல் பாண்டியருடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மணிமேகலையை எழுதின சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா? இவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவர். இவர் எழுதின நூலான மணிமேகலையிலும் வந்து பாத்தீங்கன்னா என்னது மதுரையை பற்றி சில குறிப்புகளை வந்துட்டு கூறியிருக்கார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள், குறிப்புகள், செப்பேடுகள் இது எல்லாமே மதுரையை பத்தி சொல்லுது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இதெல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால பாண்டியர் அதாவது முற்கால பாண்டியர்கள் இவர்களுடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3 to பொது ஆண்டு 3. இந்த ஆண்டுக்கு இடையில ஆட்சி செய்தவங்க தான் இந்த சங்ககால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் ஓகேங்களா? இந்த இடைப்பட்ட சங்ககால பாண்டியர்களுக்கும் இந்த பிற்கால பாண்டியர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தை ஆண்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் ஓகேங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்துட்டு வரமாட்டாங்க. 7ஆம் நூற்றாண்டுலதான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிற்கால பாண்டியர்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆவாங்க. 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவங்க தான் இந்த இடைக்கால பாண்டியர்கள் ஓகேங்களா? அததான் வந்து இங்க சொல்ல வராங்க. சங்ககால பாண்டியர்களுக்கும் இடைக்கால பாண்டியர்களுக்கும் இடையில ஆட்சி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா களப்பிரர்கள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இறையனார் அகப்பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா 7, 8ஆம் நூற்றாண்டுகள்ல எழுதப்பட்ட இந்த இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற நூல்ல சங்கம் என்ற சொல் வந்துட்டு கலைக்கழகம் அப்படிங்கிற பொருளில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. சங்கம் அப்படிங்கிற சொல் கலைக்கழகம் அப்படிங்கிற பொருள்ல இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாண்டியருடைய ஆட்சி பகுதி. பாண்டியருடைய ஆட்சி பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டி மண்டலம், தென் மண்டலம்,
பாண்டி நாடு. சோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஆட்சி செய்த பகுதியை இந்த மாதிரி குறிப்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த முற்கால பாண்டியர் சங்ககால பாண்டியர்களுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடைக்கால பாண்டியர்களுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பின் அந்த 6ஆம் நூற்றாண்டு வரை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா களப்பிரர்கள். ஓகேங்களா. சோ களப்பிரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில தகவல்கள் அவங்கள பத்தின ஒரு நல்ல சரியான தகவல்கள் வந்துட்டு கிடைக்கப்பெறல. அதனாலதான் அவங்களுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த களப்பிரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் வந்துட்டு வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில அறிஞர்கள் இவங்க வந்துட்டு ஆரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்ற கூற்றுகளும் இருக்கு. ஓகேங்களா. இவங்களை பத்தின ஒரு சரியான தகவல் வந்துட்டு கிடைக்க பெறாதனால இவங்களுடைய காலத்தை வந்துட்டு இருண்ட காலம், களப்பிரர்களுடைய காலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதியை மீட்டவர் தான். ஓகேங்களா. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர் அரசு ஸ்டார்ட் ஆகுது. அந்த களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதியை மீட்டவர் தான் பாத்தீங்கன்னா கடுங்கோன். சோ இவருக்கு அடுத்து யாரு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சேந்தன் அப்படிங்கிற ஒரு அரசர். சேரரை வென்றதால் இவர் வந்து பாத்தீங்கன்னா வானவன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஓகேங்களா. வானவன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேந்தன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இவரை தொடர்ந்து யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். ஓகேங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா சேர, சோழ, பல்லவ, சிங்கள இந்த அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டதாக சில கல்வெட்டுகள் குறிப்பிடுது. ஓகேவா. இவரும் ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க. அரிகேசரி மாரவர்மன். சோ இந்த அரசரை பத்தி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே தான் வந்துட்டு அரிகேசரி அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஓகேங்களா. சோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு கூன் விழுந்திருக்கும். ஓகேங்களா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கூன் பாண்டிய அரசன் சொல்லுவாங்க. இவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சமண மதத்துலதான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவராலதான் வந்து பாத்தீங்கன்னா இவரு சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறி இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ இவர் வந்துட்டு இன்னொரு பேர் என்னன்னா கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே அரிகேசரி என்று அடையாளம் காணப்படுகிறார். ஓகேங்களா. சோ இத பத்தின அரிகேசரி மாரவர்மனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முதல்ல இவர் சைவ துறவியாதான் இருப்பாரு இந்த அரிகேசரி மாரவர்மன். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர்னாலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவர் சமண மதத்துலதான் இருந்திருப்பாரு. திருஞான சம்பந்தருடைய அறிவுரையின் கேட்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார். சோ இந்த மாதிரி அவர் மாறினதுனால நிறைய சமணர்களை வந்துட்டு கழுவேற்றியதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இவருடைய இதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரிகேசரை தொடர்ந்து யாரு வராங்கன்னா 3 பேர் வராங்க. சோ இவங்க வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியம் கிடையாது. கோச்சடையான் ரணதீரன், மாரவர்மன் ராஜசிம்மன். ஓகேங்களா. சோ இவங்க 2 பேரும் வந்துட்டு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அரசர்கள் கிடையாது. அவரை தொடர்ந்து யாரு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜதில பராந்தக நெஞ்சடையன். சோ இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முதலாம் வரகுணன். சோ முதலாம் வரகுணன் தான் பாத்தீங்கன்னா ஜதில பராந்தக நெஞ்சடையன். இவர் வந்து பாத்தீங்கன்னா வேள்விக்குடி நிலக்கொடையை அளித்தவர். அதாவது பிராமணர்களுக்கு பாத்தீங்கன்னா சில நிலங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கொடையா அளிப்பாங்க. சோ அந்த மாதிரி வேள்விக்குடி நிலக்கொடையை அளித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜதில பராந்தக நெஞ்சடையன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டிய அரச மரபில் மிகச்சிறந்தவர். இந்த ஜதில பராந்தக நெஞ்சடையன் பாத்தீங்கன்னா பாண்டிய அரச மரபில் மிகச்சிறந்தவர். பல்லவர்களையும் சேரர்களையும் வந்துட்டு இவர் வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ இவரை பத்தின 3 இன்ஃபர்மேஷன் வேள்விக்குடி நிலக்கொடையை அளித்தவர், பாண்டிய அரச மரபில் மிகச்சிறந்தவர், பல்லவர்களையும் சேரர்களையும் வெற்றி கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் யாரு வராங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லவர். ஓகேவா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது 3ஆம் நந்திவர்மன் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பல்லவ அரசர். சோ இந்த பல்லவ அரசரான 3ஆம் நந்திவர்மனிடம் நந்திவர்மனுக்கும் இந்த ஸ்ரீமார ஸ்ரீவல்லவருக்கும் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல போர் நடக்கும். இந்த தெல்லாற்று போர்ல யாரு வெற்றி பெறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறாரு. ஓகேங்களா. சோ இந்த 3ஆம் நந்திவர்மன் வந்துட்டு இந்த 3ஆம் நந்திவர்மனை பற்றிய பாடப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா நந்தி கலம்பகம். ஓகேங்களா. சோ இந்த நந்தி கலம்பகம்னு சொல்லப்படுற இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதான் இந்த நந்தி கலம்பகம். இதோட ஆசிரியர் பெயர் வந்துட்டு தெரியாது. ஓகேங்களா. சோ இது நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தெல்லாற்று போர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வரகுணன். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜதில பராந்தக நெஞ்சடையன், அதுக்கப்புறம் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவர், அதுக்கப்புறம் 2ஆம் வரகுணன். ஓகேங்களா. சோ இந்த 2ஆம் வரகுணன் யாரால தோற்கடிக்கப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா இவரும் வந்து பல்லவ அரசராலதான் தோற்கடிக்கப்படுறாரு. சோ யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னனுடைய கடைசி அரசனான அபராஜித பல்லவனால வந்து தோற்கடிக்கப்படுறாரு. எந்த இடத்துல போர் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்புயம்புயம் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து போர் நடக்குது. இந்த திருப்புயம்புரம் இடத்துல நடக்கிற போர்ல யாரு
ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அபராஜிதன் தான் ஜெயிக்கிறாரு. இரண்டாம் வரகுணன் வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேங்களா. சோ இவரை தொடர்ந்து யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா பராந்தக வீரநாராயணன், அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் ராஜசிம்மன். ஓகேங்களா. சோ இந்த இரண்டாம் ராஜசிம்மனும் யாரு பாத்தீங்கன்னா சோழ அரசன் முதலாம் பராந்தகனிடம் தோற்றார். ஓகேவா. சோழ அரசனான முதலாம் பராந்தகரிடம் தோற்று போயிறாரு. சோ அதுக்கப்புறம் சில காலம் வந்து சோழர்களுடைய ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மீண்டும் பிற்கால பாண்டியர்கள் வந்துட்டு எழுச்சி பெறாங்க. சோ ஒன்ஸ் அகைன் வந்துட்டு உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது இந்த முற்கால சோழர்கள் என்னென்னு யாராருன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது இடைக்கால சோழர்கள் யாராருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு களப்பிரர்களுக்கு சில காலம் வந்துட்டு ஆட்சி செய்யறாங்க. இந்த களப்பிரர்களிடமிருந்து யாரு மீட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடுங்கோன் தான் வந்துட்டு இந்த பாண்டிய அரசை மீட்கிறாரு. அதுக்கப்புறம் சேந்தன் வராரு. சேந்தன் வந்துட்டு வானவன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் தான் சேந்தன். அதுக்கப்புறம் அரிகேசரி மாரவர்மன். இந்த அரிகேசரி மாரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர்னாலதான் இவர் பாத்தீங்கன்னா சமண மதத்தில இருந்து சைவ மதத்துக்கு மாறி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சமணர்களை வந்துட்டு இவர் மதம் மாற்றத்துக்கு அப்புறம் சமணர்களை வந்து கழுவேற்றிருப்பாரு. நிறைய சமணர்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா கழுவேற்றியதாக கூறப்படும். கூன் பாண்டியன் தான் வந்து பாத்தீங்கன்னா அரிகேசரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இவருக்கு அடுத்து யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அரிகேசரியை தொடர்ந்து கோச்சடியான் ரணதீரன், மாரவன்மன் ராஜசிம்மன். இந்த 2 பேரை பத்தின பெருசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஜதில பராந்தக நெஞ்சடையன் அப்படிங்கிற முதலாம் வரகுணன் ஆட்சிக்கு வராரு. இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா வேள்விக்குடி நிலக்கொடையை அளித்தவன்னு சொல்லப்படுறாங்க. பாண்டிய அரச மரபில் மிகச்சிறந்தவர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லவர். ஸ்ரீமார ஸ்ரீவல்லவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தெல்லாற்று போர்ல 3ஆம் நந்திவர்மனிடம் தோத்து போயிருவாரு. இதுக்கப்புறம் யார் வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாம் வரகுணன். இவரும் வந்து ஒரு பல்லவ அரசனாரதான் தோற்கடிக்கப்படுறாரு. அந்த பல்லவ அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அபராஜிதன். ஓகேங்களா. கடைசி பல்லவ அரசனான இந்த அபராஜிதன் பல்லவனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்புயம்பியம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தோற்கடிக்கப்படுறாரு. இவரை தொடர்ந்து யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா பராந்தக வீர நாராயணன், இரண்டாம் ராஜசிம்மன். ஓகேவா. இந்த இரண்டாம் ராஜசிம்மன் சோழ அரசர் முதலாம் பராந்தகனிடம் தோற்றார் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சில காலம் வந்துட்டு சோழர்கள் ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பாண்டியரோட ஆட்சி மீட்டுருவாக்கம் ஆகும். ஓகேவா. அப்ப வர்றவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிற்கால பாண்டியர்கள். சோ இவங்களுடைய எவ்வளவு நாள் ஆட்சி செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1190 to 1310. சோ இந்த 1310ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மாலிகபூர் படையெடுத்து வந்து மதுரையை வந்து கைப்பற்றிடுவார். அதோட இந்த பிற்கால பாண்டியர்களோட ஆட்சி வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிற்கால பாண்டிய அரசை யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லவன். ஓகேவா. சோ இவருடைய பட்டம் சூட்டு விழா எங்க நடந்திருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பட்டம் சூட்டு விழா வந்துட்டு நடந்திருக்கும். ஓகேங்களா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல யார்கிட்ட வந்துட்டு யாருக்கு கீழே வந்துட்டு ஒரு சிற்றரசரா பணியாற்றி இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். சோ அவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அதிகாரத்தின் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் வந்துட்டு அரசராக முடிசூட்டிக் கொள்வார். ஓகேங்களா. இவர் முடிசூட்டினதுக்கு அப்புறம் அரசராக பதவியேற்றதுக்கு அப்புறம் சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற வேளாண் குடியிருப்பு பகுதி, அதாவது அங்க விவசாயம் நல்லா இருக்கும், அந்த பகுதியை வந்துட்டு பாத்தீங்கன்னா சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி பெயரை மாத்தி அதை யாருக்கு கொடையா வழங்குறான்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்குறார். சோ அந்த வேளாண் குடியிருப்பு பகுதியை பெயரை மாத்தி சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம்னு சொல்லிட்டு பெயரை மாத்தி அதை பிராமணர்களுக்கு கொடையாக வழங்குறார். யாருன்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லவன். இவருக்கு அடுத்து யாரு வர்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சோ இவருடைய ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மன்னனுடைய முக்கியமான குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய அரசு, அதாவது இந்த பிற்கால பாண்டிய அரசு வலிமையோட உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இரண்டாம் பாண்டிய அரசின் சிறப்புமிக்க ஆட்சியாளர். இரண்டாம் பாண்டிய அரசுனா என்னது, பிற்கால பாண்டியர் தான் இரண்டாம் பாண்டிய அரசுன்னு சொல்லுவாங்க. அதுல சிறப்புமிக்க ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சோ இவர் வந்து என்னன்னா இவர் வந்துட்டு நிறைய பல்லவர்கள் அடக்கியிருக்காரு, சேரர்கள் அடக்கியிருக்காரு, இலங்கையை சேர்ந்த நிறைய பேர்த்த வந்துட்டு அடக்கியிருக்காரு. ஓகேங்களா. சோ அதுல முக்கியமானது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மால்வா பகுதியை சேர்ந்த வீர சோமேஸ்வரன். ஓகேவா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வீர சோமேஸ்வரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மால்வா பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனூர்ல நடந்த போர்ல வந்துட்டு வெற்றி கொள்றார். ஓகேவா. சோ இது வந்துட்டு இவரை பத்தின ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி இரண்டாம் பாண்டிய அரசுடைய சிறப்புமிக்க ஆட்சியாளர். ஓகேவா. அதே மாதிரி இவரோட ஆட்சி காலத்துல தான் பாண்டிய அரசு வந்துட்டு வலிமையின் உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் மாரவர்மன் குலசேகரன்ற ஒரு ஆட்சிக்கு வராரு. ஓகேவா. சோ இவர் எத்தனை காலம் ஆட்சி புரிந்தாருன்னு பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு. இவரோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அமைதியும் வளர்ச்சியும் நிலவின அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ இவரோட ஆட்சி காலம் 40 ஆண்டுகள். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்திருக்காங்க, 2 மகன்கள் இருந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மூத்தவர். சோ மூத்த பையன் வந்து சுந்தரபாண்டியன், இளைய பையன் வந்துட்டு வீரபாண்டியன்.
சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா மூத்த பையனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது அரசுரிமை, அதாவது அவர் தான் அடுத்து அரசனாகணும்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இளையவரான வீரபாண்டியன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இளவரசா பட்டம் சுட்ட இவருக்கு அடுத்து இனி வந்து வீரபாண்டியன் தான் இளவரசன் சொல்லிட்டு பட்டம் சுட்டி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சுந்தரபாண்டியனுக்கு கோபம் வந்துரும். அவர் கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா மாலவர்மன் குலசேகரன் தனது தந்தையான மாலவர்மன் குலசேகரனை வந்துட்டு கொன்றுவார். சோ கொன்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வீரபாண்டியன் இவருக்கு இடையில போர் நடக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் தான் ஜெயிப்பாரு. சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவாருன்னா நாட்டை விட்டு ஓடி அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமாய் போய் அங்க அடைக்கலமா சேர்ந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய ஆட்சியை புடுங்கிட்டாங்க, நீங்க வந்து மதுரைக்கு படையெடுத்து வரணும்னு சொல்லுவாரு. ஓகேவா? சோ யார்கிட்ட போறாரு சுந்தரபாண்டியன்? அலாவுதீன் கில்ஜிட்ட போறாரு. ஓகேவா? சோ அந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா அவருடைய படை தளபதியான மாலிக் கபூரை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உதவி கேக்குறாங்க, நீ வந்து படையெடுத்து மதுரைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் கபூரை அலாவுதீன் கில்ஜி வந்து அனுப்புறாரு. ஓகேங்களா? சோ அப்பதான் வந்துட்டு 1311 தான் மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலிக் கபூர் வந்துட்டு படையெடுத்து வர்றாரு. ஓகேங்களா? சோ அவர் படையெடுத்து வந்து என்னது வீரபாண்டியனை ஜெயிச்சறாரு. வீரபாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு ஓடி போயிறாரு. ஓகேங்களா? சோ இவரோட மாரவர்மன் குலசேகரனோட 2 பையன் தான் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். சோ அரசுரிமை யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இளையவருக்கு தான் கொடுக்கப்படுது, மூத்தவருக்கு வந்து மறுக்கப்படுது. ஓகேவா? அதனால கோபம் அடைந்த சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் வீரபாண்டியன் வந்துட்டு இவங்களுக்கு 2க்கு இடையில என்னது போர் நடக்குது. சோ இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் தான் வந்துட்டு அரியணை கைப்பிடிக்கிறாரு. சுந்தரபாண்டியன் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜியிடம் போய் இந்த மாதிரி அடைக்கலமாகறாரு. அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு மாலிக் கபூர்ட்ட தன்னுடைய படை தளபதியான மாலிக் கபூர்ட்ட மதுரையை நோக்கி படையெடுத்து போன்னு சொல்றாரு. அங்க போய் மாலிக் கபூர் வந்துட்டு படையில மதுரையை வந்துட்டு கைப்பற்றாரு. ஓகேவா? சோ அவர் தான் ஜெயிக்கிறாரு. வீரபாண்டியன் நாட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டை கைப்பற்றினது இல்லாம என்னென்னத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு கொள்ளையடித்து சென்றார்னு சொல்லி பாத்தீங்கன்னா 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகள்ல வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் இதெல்லாமே வந்துட்டு கொள்ளையடித்து போனதாக யார் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் அவையில் இருந்த ஒரு அறிஞரான அமீர் குஸ்ரு. ஓகேவா? சோ இவர் தான் சொல்றாரு. அலாவுதீன் கில்ஜி அவையில இருந்தவர் தான் இந்த அமீர் குஸ்ரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மாலிக் கபூர் வந்துட்டு படையெடுத்து போனது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து 512 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 500 மூட்டைகள்ல வைரம், முத்து, மரகத, மாணிக்க நகைகள் எல்லாம் கொள்ளையடித்து வந்ததாக கூறப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி வந்து அதாவது மதுரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் வந்து பாண்டியர்களால் ஆளப்பட்ட டெல்லி இனி எனது முஸ்லிம்கள் ஆட்சிக்குள்ள வருது. ஓகேங்களா? டெல்லி சுல்தானி அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாக மாறிடுது. அதான் இங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் அஷன்சா. சோ இவ மாலிக் கபூர் என்ன பண்றாருன்னா அவர் வந்துட்டு என்னது ஜெயிச்சுட்டு அவரு வேலையை பார்த்துட்டு எங்க போயிருவாரு? டெல்லிக்கு போயிருவாரு. சோ இங்க வந்து என்ன பண்ணும், படையெடுத்து ஜெயிச்ச ஒரு பகுதியை ஒரு ஆளுநர்கிட்ட கொடுக்கணும்ல, அந்த ஆளுநர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாவுதீன் அஷன்சா. ஓகேவா? 1300 சோ இவரை தான் நியமிச்சிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1335ல இவர் என்ன பண்ணுவாரு, அந்த டெல்லி சுல்தான்கள்ட்ட இருந்து பிரிந்து வந்து சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டு மதுரையை வந்துட்டு ஆட்சி செய்வார். ஓகேங்களா? அதுக்கு 1335 வரைக்கும் இந்த டெல்லி சுல்தானுக்கு கீழே அதாவது அலாவுதீன் கில்ஜி அந்த மாலிக் கபூர் கீழே அவங்களுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆளுநரா இருந்திருப்பாரு. சோ 1335ல வந்துட்டு ஒரு சுதந்திர அரசாக வந்து தன்னை அறிவித்துக் கொண்டு மதுரையை ஆட்சி செய்வார். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட வந்துட்டு அவங்களுடைய மதுரை பாண்டியர்களுடைய வரலாறு வந்துட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் ஆட்சி செய்ததா வரும். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசு முறை, பொருளாதாரம், அவங்களுடைய பாசன முறை இதெல்லாமே வந்து பத்தி பார்க்கலாம். சோ உங்களோட அரசு முறைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை நகரம் கூடல் எனவும் தமிழ்கெடு கூடல் எனவும் அழைக்கப்பட்டது. சோ இதெல்லாம் வந்து தமிழ் புக்லயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? தமிழ் செவ்விலக்கியங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களான சில நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரை நகரம் அப்படிங்கிறது கூடல் எனவும் தமிழ்கெடு கூடல் எனவும் அழைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள்லாம் எப்படி அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடல்கோன், கூடல் நகர் காவலன். ஓகேங்களா? சோ கூடல் கோன்னா என்னது? கோண அரசன், கூடலின் அரசன், கூடல் நகர் காவலன், கூடல் நகர் அந்த மதுரை நகரை பாதுகாப்பவர், அதுக்கப்புறம் மதுரபுர பரமேஸ்வரன். சோ இந்த மாதிரி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள். ஓகேவா? சோ அரசரா இருந்தாலே சில பட்டங்கள் இருக்கும். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா தொடக்க கால பாண்டியர்கள் சில பட்டங்கள் இருந்துச்சு. சோ அது என்னென்ன பட்டங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டிய அதிரசன், பாண்டிய மகாராஜன், மன்னர் மன்னன், அவனிபசேகரன், ஏக வீரன், சகலபுவர சக்கரவர்த்தி. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியருக்கு சில பட்டங்கள் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், தொடக்க காலத்துல ஒரு பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க, இடைக்காலத்துல பாண்டியர்கள் இருப்பாங்க, பிற்காலத்துல பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. சோ இந்த பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள். ஓகேவா? என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோதண்டராமன்,
கோலாகலன், புவனேக வீரன், கலியுகராமன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியருக்கான சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல அமைந்த பட்டங்கள். சோ இததான் வந்துட்டு ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோழர்களுக்குன்னு சில பட்டங்கள் இருக்கும் தூய தமிழ்ல, சேரர்களுக்குன்னு சில பட்டங்கள் இருக்கும், சோ பாண்டியர்களுக்கும் சில பட்டங்கள் இருக்கும். சோ இத நாலுமே ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல பாண்டியருடைய பட்டம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சோ பாண்டியருக்கான தூய தமிழில் அமைந்த பட்டங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செம்பியன், வானவன், தென்னவன். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழில் அமைந்த பட்டங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியருடைய அரண்மனை. சோ அரண்மனையை வந்து பாத்தீங்கன்னா திருமாளிகைன்னு சொல்லுவாங்க, மணவரன் திருமாளிகை. சோ இந்த மாதிரி பாண்டியருடைய அரண்மனை அழைக்கப்படுது. திருமாளிகை, மணவரன் திருமாளிகை என்று பாண்டியருடைய அரண்மனை அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரியணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா முன்னையதரையன், பாண்டியதரையன், கலியதரையன். ஓகேவா? முன்னையதரையன், பாண்டியதரையன், கலிங்கதரையன் சொல்லிட்டு அவங்களுடைய அரண்மனை பெயர்கள். சோ பாண்டியர்களுக்கும் சில பெயர்கள் இருக்கு, பாண்டியருடைய அரண்மனைக்கும் சில பெயர்கள் இருக்கு, அவங்களோட அரியணைக்கும் சில பெயர்கள் இருக்கு. சோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு அரச கட்டிலில் அமர்ந்தபடிதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அரச கட்டளைகள் இடுவாங்க. அது எப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லுது. அவங்களுடைய கட்டளை, அதாவது அரச பாகுபலியில உட்காந்துட்டு சொல்லுவாங்களா அதே மாதிரி அவங்க அரசருடைய கட்டில் அமர்ந்து அவங்க வந்துட்டு கட்டளையிடுறது வந்து திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையும் அரியணையும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரண்மனைன்னு இருந்தாலே அதுல வந்துட்டு அரச கட்டளைகள் இருந்திருக்கும், அரச கட்டளைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரியணை இருக்கும். இது இல்லாம என்ன இருப்பாங்க, அமைச்சர்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த அமைச்சர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை அமைச்சர்கள். எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் பாத்தீங்கன்னா உத்தரம மந்திரி. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. முதன்மை அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்னா பாண்டியர்களுடைய அரண்மனையில முதன்மை அமைச்சர்கள் உத்தர மந்திரி என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் எல்லாம் அமைச்சர்களா இருந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர், அதாவது நிறைய பேர் அமைச்சர்களா இருந்திருப்பாங்க, இந்த 3 பேர் வந்துட்டு முக்கிய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்கரி. ஓகேவா? சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய அமைச்சர்களா பாண்டியருடைய அரண்மனையில அமைச்சர்களாக இருந்திருக்கார்கள். முதன்மை அமைச்சர் என்று அழைக்கப்படுபவர் உத்திர மந்திரி. அவங்களுடைய அரசு தலைமை செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசருக்குன்னு உதவி செய்யறதுக்கு சில உதவியாளர்கள் இருப்பார்கள். சோ அந்த உதவியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அகர பரிவார முதலிகள். ஓகேவா? முதன்மை அமைச்சர் வந்து உத்தர மந்திரி என்று அழைக்கப்படுகிறார். அரசு தலைமைச் செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்படுது. அரசருக்கு தனிப்பட்ட உதவியாளர்கள் பாத்தீங்கன்னா அகர பரிவார முதலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் போஸ்டிங் இருக்கும், ஒரு லோயர் போஸ்டிங் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த அரண்மனையிலயும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய அரசபையிலயும் பாத்தீங்கன்னா சில உயர்ந்த அரச பதவிகள் இருந்துச்சு. ஓகேவா? சோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாறன் ஏனன், சதன் கணபதி, ஏனாதி சதன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரதிரன், மூர்த்தி ஏரன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த அரச பதவிகள், பாண்டியருடைய அரண்மனையில இருக்கக்கூடிய உயர்ந்த அரசியல் பதவிகள்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படை தளபதிகள்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சில பட்டங்கள் வழங்குறாங்க. ஓகேவா? சோ மன்னர்களுக்கும் சில பட்டங்கள் வழங்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி படை தளபதிகளுக்கும் வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல். சோ அவங்களுடைய படை தளபதிகளுக்கு. ஓகேவா? சோ மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து அந்த படைகளுக்கு தளபதியா இருக்கவங்களுக்கு வழங்கப்படுற பட்டங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலக்கீழ் அப்படிங்கிற ஒரு அரசியல் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மண்டலத்துல இருந்துச்சு. சோ குலக்கீழ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசன ஏரிக்கு கீழே இருக்கும் பகுதி. ஓகேவா? சோ பாசன ஏரிக்கு அந்த வேளாண்மை செய்யற அந்த ஏரிக்கு அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலக்கீழ்னு சொல்லுவாங்க. மதுரையை வந்து பாத்தீங்கன்னா கூடல் நகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, மதிரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பேர் அதுக்கு இருக்கு, மடக்குலக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பாசன ஏரிக்கு கீழே இருக்கும் பகுதியை தான் பாத்தீங்கன்னா குலக்கீழ்னு சொல்லுவாங்க. அதனால வந்து மதுரையை வந்து மடக்குலக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இங்க. அதே மாதிரி வேளாண் நிலங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து அதோட நிலங்களுடைய தன்மையை வந்துட்டு இது எவ்வாறு விளையுது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டு அதை வந்து வரியை விதிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாட்டார். ஓகேவா? சோ வேளாண் நிலங்களை வந்துட்டு சரிவர மதிப்பிட்டு சோ இவ்வளவு விளையுது, இதுக்கு இவ்வளவு வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இது செயல்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாட்டார் அப்படின்னு சொல்றவர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வந்துட்டு சில நில கொடைகளையும் வளர்ந்தார். அதாவது நிலத்தை வந்துட்டு தானமா வழங்கியிருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
சாலபோகம் சொல்றது. அதாவது சாலபோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை வந்து பாத்தீங்கன்னா சாலபோகம். இரும்பு உலோக வேலை செய்பவங்க, சோ இரும்பு அடிக்கிறது, இந்த உலோக வேலை எல்லாம் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு வழங்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா தட்டார்காணி. சோ அவங்களுக்கு கொடையாக வழங்கப்படுற நிலம் தட்டார்காணி. அடுத்து மரவேலை செய்பவருக்கு பாத்தீங்கன்னா தச்சர். ஓகேவா, தச்சர் மானியம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மரவேலை செய்யறவங்கள தச்சர்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவிற்கு பட்ட விருத்தி. சோ கல்வி கற்றாலே நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, பட்டம் கொடுப்பாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், பட்ட விருத்தி. சோ இந்த நிலக்கொடை வந்துட்டு பொறுத்துகளை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, சாலபோகம்னா பிராமணர்களுக்கு, தட்டார்காணினா இரும்பு உலோக வேலை செய்வோருக்கு, தச்சர் மானியம்னா மரவேலை செய்வோருக்கு, பட்ட விருத்தினா கல்வி கற்கும் பிராமண குழுவிற்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்நூரை சேர்ந்த மானூர் கல்வெட்டு. ஓகேவா, எட்நூரை சேர்ந்த அந்த மானூர், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மானூர் கல்வெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகளை குறிக்குது. அதாவது உரித்தமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோழர்களை பத்தின ஒரு கல்வெட்டு. அதே மாதிரி இங்க மானூர்ல இருக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மானூர் கல்வெட்டு பாண்டியர்களுடைய அந்த கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லுது. ஓகேவா, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு மானூர் கல்வெட்டு, கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகளை வந்துட்டு கூறுது. அந்த கிராமத்துல எவ்வாறு ஆட்சி நடக்குது, சோ அதுல எப்படி வந்துட்டு தலைவர்களை இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களோட நிர்வாகம் எப்படி நடந்துச்சு, சோ அதை பத்தின ஒரு விஷயத்தை எல்லாம் செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மானூர் கல்வெட்டு. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 800. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருளாதாரம். சோ அவங்களோட பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பிராமணர்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், மங்களம் சதுர்வேதி மங்களம், சோ இந்த மாதிரி நிலக்கொடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது. செல்வாக்கு மிகுந்த பிராமணர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மாதிராஜன், பிரம்மராஜ்யன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா, செல்வாக்கு மிகுந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாதிராஜன், பிரம்மராஜன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய பொருளாதாரத்துல வந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க குதிரையை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா இறக்குமதி செய்தார்கள். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காயல் துறைமுகம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு முழு மூச்சாக நடைபெற்ற ஒரு துறைமுகம்னு சொல்லப்படுது. சோ அதனால வந்துட்டு அவங்க கடல் வணிகம் வந்துட்டு சிறப்பாக, பாண்டியர் வந்து கடல் வணிகத்துல சிறப்பாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த மதுரை பகுதியில இருந்து தான் ஆட்சி செய்தார்கள். சோ வந்து கடல் வணிகத்துல வந்து காயல் துறைமுகம் தான் அவங்களுக்கு முக்கியமான துறைமுகமா இருந்துச்சு. அதுல நிறைய வணிகங்கள் செய்தாங்க அப்படி சொல்லப்படுது. குதிரைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இறக்குமதி செய்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு போர்களுக்கும் சரி விழாக்களுக்கும் சரி குதிரைகள் அதிகமாக தேவைப்பட்டதுனால அவங்க வந்து குதிரைகளை வந்துட்டு அதிகமாக இறக்குமதி செய்தார்கள். ஓகேவா, சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகமை நிறுவனத்துடைய தலைவர். சோ இவர் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறைமுகத்திலிருந்து குதிரைகள் வந்துட்டு இறக்குமதி செய்யப்பட்டன. சோ நிறைய துறைமுகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான குதிரைகளை வந்துட்டு என்ன பண்றாரு, பாண்டிய அரசருக்கு வந்துட்டு கொடுத்ததாக சொல்லப்படுது. மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் பாண்டியர்களுக்கு குதிரையை இறக்குமதி செய்தல். ஓகேவா, சோ எங்க இருந்து பாத்தீங்கன்னா காயல் துறைமுகத்துல இருந்து. ஓகேவா, சோ அரேபிய குதிரைகள், சோ அரேபியால இருந்து, அதாவது இந்த டெல்லி சுல்தான்கள் தான் வந்துட்டு முஸ்லிம்களா ஃபர்ஸ்ட் மதுரைக்குள்ள என்ட்ரானவங்கன்னு சொல்லப்படுதுல, அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அரேபியர்கள் வந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, சோ அந்த அரேபியர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அரேபியர். ஓகேவா, சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயல் துறைமுகத்துல இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து பாண்டியர்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. குதிரை வணிகம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குதிரைகளை வந்து வணிகம் செய்பவர் குதிரை செட்டி என்று அழைக்கப்படுகிறார். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, குதிரைகளை வணிகம் செய்பவர் குதிரை செட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள் குதிரைகள்ல வந்து அதிக முதலீடு செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ வாசப். ஓகேவா, சோ இவங்களுடைய நூற்குறிப்புகள்ல வந்துட்டு சொல்லப்படுது. பாண்டிய அரசர்கள் குதிரைகள்ல அதிக முதலீடு செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ, வாசப், இவன் பதுதா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுக்கு வந்து, அதாவது இந்த பாண்டிய நாட்டுக்கு, சோழ நாட்டுக்கு, சேர நாட்டுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அறிஞர்கள் வந்துட்டு நூற்குறிப்பு எழுதுவாங்க. அதே மாதிரி இந்த மார்க்கோ போலோ, வாசப் அவங்களுடைய நூற்குறிப்புகள்ல பாண்டிய அரசர்கள் வந்து குதிரைகளை அதிகமாக பயன்படுத்தினார்கள், அதுல அதிகமாக முதலீடு செய்தனன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாசப் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய நூற்குறிப்புகள்ல காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. காயல்ல மட்டும் இல்ல, நிறைய துறைமுகங்கள்ல 10,000 குதிரைகள் வந்துட்டு இறக்குமதி செய்யப்பட்டன. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. ஆல்ரெடி பார்த்தோம்ல, மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு அதிகமான குதிரைகளை வந்துட்டு இறக்குமதி செஞ்சு கொடுத்திருந்திருப்பாரு. சோ 10,000 குதிரைகள் வருதுன்னா அதுல 1500 குதிரைகள் வந்துட்டு இவரோட தான் இருக்கும், இந்த ஜமாலுதீனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரையோட சராசரி விலை வந்து பாத்தீங்கன்னா 220 செம்பொன் தினார்கள். ஓகேவா, சோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இவங்களுடைய குதிரையோட சராசரி விலை 220 செம்பொன் தினார்கள். சோ இவங்களுடைய குதிரையை பத்தி அதிகமா சொன்னதுனால இவங்களுடைய வணிக பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, குதிரை பேஸ் பண்ணிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க.
அதே மாதிரி முக்கியமான துறைமுக நகரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காயல்பட்டினம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். சோ இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறதா இந்த காயல்பட்டினம். அதே மாதிரி சீரான இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகள் வந்து எப்படி அழைக்கப்பட்டன, எக்ஸிபிஷன் சொல்லுவாங்கல்ல. சோ ஒரு இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். அந்த மாதிரி பொருட்காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தவளம் என்று அழைக்கப்பட்டன. ஓகேவா, சீரான இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகள் தவளம் என்று அழைக்கப்பட்டன. வணிகர்கள் வந்துட்டு குடியிருக்கிற பகுதி வந்துட்டு தெரு என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா, சோ பொருட்காட்சிகள் வந்துட்டு தவளம் என்று அழைக்கப்பட்டன. வணிகர்களுடைய குடியிருப்பு பகுதி பாத்தீங்கன்னா தெரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசனத்தை பத்தி, அதாவது பாண்டியர்களுடைய பாசன பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நிறைய ஏரிகளையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏரிகள் அதுக்கப்புறம் ஆற்று மதகுகள் இதெல்லாமே வந்துட்டு கட்டியிருந்திருப்பாங்க. பாசனத்திலயும் அவங்க சிறந்து விளங்குதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த ஏரிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசருடைய உறுப்பினர்களுடைய பெயர்கள் தான் வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ அரச குடும்ப உறுப்பினர்களோட பெயர்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரிகள் வந்து அழைக்கப்பட்டுச்சு. சோ பாத்தீங்கன்னா வாசுதேவன் இருந்தாருன்னா அவருடைய பெயரால வாசுதேவ பேரேரின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க அந்த ஏரிய. வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீபல்லவ பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி. சோ இதெல்லாமே வந்து பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள், உறுப்பினர்கள், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களோட பெயராலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரிகள் அழைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமால் ஏரி, மாறன் ஏரி, களியன் ஏரி, சோ இதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அழைக்கப்பட்டுச்சு. ஏரிகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அழைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேந்தன் மாறன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்று மதகு அப்படிங்கிற அதாவது வைகை ஆற்று படியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆற்று மதக வந்துட்டு கட்டியிருந்திருக்காரு. ஓகேவா, சோ அது வந்து யாரு கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா சேந்தன் மாறன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் நிலங்கள் பாசன வசதி பெற பெண்ணையாற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தந்தாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள். சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஓகேவா, சேந்தன் மாறன்னாலே ஆற்று மதகு. பிற்கால பாண்டியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவண்ணாமலை கோவில் நிலங்கள் வந்துட்டு சோ அந்த கோயிலை சுற்றி இருக்க நிலங்கள் வந்துட்டு தண்ணீர் பாசன வசதி பெறதுக்காக பெண்ணை ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ரொம்ப வறட்சியாக இருந்ததுனால பல ஏரிகள் வந்துட்டு இந்த பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேங்களா, எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல வந்து வறட்சி பகுதியா இருந்தனால என்ன கட்டப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, சோ ஏரிகள் தான் வந்துட்டு கட்டப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருப்பை குடிக்கிழவன் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் தலைவர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு உள்ளூரை சேர்ந்த தலைவர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பல ஏரிகளை வந்துட்டு வெட்டியிருக்காரு. அந்த ஏரிகளை வெட்டினது இல்லாம அதை பழுது பார்க்கிற வேலையிலும் இவர் ஈடுபட்டான்னு சொல்லப்படுது. யாருன்னு பாத்தீங்கன்னா இருப்பை குடிக்கிழவன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏரிகளையும் வெட்டுறாரு, அதை பழுது பார்க்கிற வேலையும் செய்யறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நில உடைமையாளர்கள், நிலத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கவங்க பாத்தீங்கன்னா பூமி புத்திரன் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேவா, சோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா பாண்டியர் காலத்துல பூமி புத்திரன் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேவா, அதே மாதிரி சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க பட்டவிருத்தி சாலபோகம். ஓகேவா, சோ பட்டவிருத்தி அதுக்கப்புறம் சாலபோகம் அந்த பெயர்கள்ல அறக்கொடைகள் வழங்கப்பட்டன. என்னன்னா சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக. ஓகேவா, நில உடைமையாளர்கள்னா பூமி புத்திரர், சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க பட்டவிருத்தி சாலபோகம் அப்படிங்கிற கொடைகள் வந்துட்டு வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, சோ சாலபோகம்னா ஆல்ரெடி பார்த்திருப்போம், நிலங்கள் வந்துட்டு கொடையா வழங்கியிருந்திருப்பாங்க பிராமணர்களுக்கு. சோ அந்த மாதிரி கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக பட்டவிருத்தி சாலபோகம் அப்படிங்கிற பெயர்கள்ல அறக்கொடைகள் வந்துட்டு வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய ஆட்சி காலத்தில் இயக்கப்பட்ட முக்கியமான நூல்கள். சோ இது வந்து பாசன எய்து. இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவும் அவங்களோட எழுத்து, அதாவது படிப்பறிவு, கல்வியை பத்தி சொல்லுது. ஓகேவா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்விக்காக வந்துட்டு பட்டவிருத்தி சாலபோகம் அப்படிங்கிற அறக்கொடைகளை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட முக்கியமான நூல்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டியருடைய ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட இலக்கிய நூல்கள். ஓகேவா, சோ திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். சோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மதம்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமண மதத்துலதான் இருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க சைவத்துக்கு மாறி இருக்காங்க. ஓகேவா, அரிகேசரி மாறவர்மன் ஒரு மன்னனை பார்த்திருப்போம். அவர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சமண மதத்துல இருந்து சைவத்துக்கு மாறினதுனால சமணர்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவேற்றி இருந்திருப்பாரு. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் அவங்க சமண மதத்தை சேர்ந்தவர்களா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற அரசர் வந்து பாத்தீங்கன்னா திருவரங்கம் கோவில்ல வந்துட்டு பட்டம் சூட்டிக்கிறாரு. ஓகேவா, சோ அவர் அரசராக பட்டம் சூட்டப்பட்ட கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம், திருச்சியில இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் கோயில தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசராக பட்டம் சூட்டிக்கிறாரு. அதோட நினைவாக என்ன பண்றாருன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு விஷ்ணு சிலையை வந்துட்டு அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு விஷ்ணு சிலையை வந்துட்டு நன்கொடையா கொடுத்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அங்க வந்து அவரோட அரசராக பட்டம் சூட்டியதுனால அந்த கோயிலுக்கு அவருக்கு விஷ்ணு சிலையை வந்துட்டு நன்கொடையா கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதிங்கிறவர் பாத்தீங்கன்னா பல வேத சடங்களை செய்தவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது
பாண்டியர்கள் வந்துட்டு நிறைய வேத சடங்குகளை செஞ்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகுடுமி பெருவழுதிங்கிறவரும் பாத்தீங்கன்னா நிறைய சடங்களை யாகங்களையும் வேள்விகளையும் செய்தார்னு சொல்லப்படுது. ஓகேவா. அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்ப யாகம், வாஜபேய யக்னா, சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு வேத சடங்குகள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வேள்வி குடி செப்பேடுகள், கல்வெட்டுகள் இதெல்லாமே வந்துட்டு குறிப்பிடுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவங்க கோயில்கள். ஓகேவா. சோ அவங்க நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா முற்கால பாண்டியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கல்லறை கோவில்கள், குடைவரை கோயில்கள் இதெல்லாம் வந்துட்டு உருவாக்குனாங்க. ஓகேவா. இந்த இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் எந்த ஒரு கோவில்களையுமே உருவாக்கவில்லை. ஆல்ரெடி இருந்த கோவில்களை என்ன பண்ணியிருந்திருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. அந்த கோயில்களை வந்துட்டு விரிவாக்கம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல கோபுரங்கள் கட்டியிருக்காங்க. ஓகேவா. சோ இதெல்லாமே புதுப்பித்தவர்கள் தான் இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள். சோ இந்த கோயில்கள் எல்லாம் உருவாக்கியவர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முற்கால பாண்டியர்கள் தான். சோ பிள்ளையார்பட்டி, சோ இந்த இவங்களுக்கான கோயில்கள், அந்த பாண்டியர்கள் பேஸ் பண்ண கோயில்களை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, திருமயம் குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தனவாசல். ஓகேவா. சோ இதுல சித்தனவாசல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இந்த சித்தனவாசல் குகை கோயில் அப்படிங்கிறது வந்து யாரால உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இளம் கௌதமர் அப்படிங்கிறவராலதான் அது உருவாக்கப்பட்டது. இந்த கோயிலை வந்துட்டு, அதாவது இந்த சித்தனவாசல் குகை கோயிலை வந்துட்டு புதுப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன். சோ உருவாக்குனவர் இளம் கௌதமர். சோ அதை புதுப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன். அதே மாதிரி இந்த சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவாடை, மகாபலிபுரம், சோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது கடல் வணிக மையங்களாக இருந்தன. இதெல்லாமே வந்துட்டு ஒரு சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, பார்த்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.